நல்லா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், நல்லா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இல்லாட்டினா குஷி குஷியா இருக்கீங்களான்னு கேட்போம். கரெக்ட். ஆக்சுவலா தினம் தினமுமே துயரமான சம்பவம் தான் நடக்குது. உலகம் ஃபுல்லாவே. ஆ ஸோ அந்த மாரி வைகுண்ட ஏகாதசி ஆ அந்த தரிசனம் சொர்க்காசல் திருவிழா பார்க்கறதுக்காக எல்லா இடத்துலயுமே கூட்டம் இருக்கும். ஆ தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கம் ஃபேமஸு. உலகம் ஃபுல்லா சேர்த்தா திருப்பதி ஃபேமஸு. ஸோ அதுக்கு வந்து 6 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. கூட்ட நெரிசல்ல. 40 பேரு சீரியஸான முறையில எலும்பு முறிவு பயங்கர டேமேஜ் ஆகி, அதாவது ஆக்சுவலா நான் பார்க்கும்போது 2 பேர் இறந்தாங்க. ஒரு இங்கிலீஷ் பழைய லைவ் இப்பல இருக்குது அது. 2 பேரு, 4 பேர் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குது. ஆ ஸோ சிகிச்சை பலனின்றி இறக்குறாங்க போல இருக்குது. ஸோ அதுல தமிழ்நாட்ட சார்ந்த 2 பேர் வேற இறந்திருக்கிறாங்க. ஆ இதுல என்னன்னா, ஆ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு என்ன தோணுதுன்னா பிரதர், ம். ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா மதத்தவருமே மசூதிக்கு போனால், சர்ச்சுக்கு போனால், கோவிலுக்கு போனால் இறைவனை அடைந்து விடலாம். இறைவனை பார்ப்பதற்காகவே அங்க போறேன். என்னுடைய எல்லாருடைய கருத்தும் இதுதான் இல்லைங்களா? இப்ப துயர சம்பவம் நடந்திருக்கு. என்னுடைய 2 கொஸ்டின் பிரதர். இந்த விஷயம் நடந்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஒண்ணு இது ஒரு புண்ணிய காரியம்தான். அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, சன்னதியிலேயே இறந்திருக்காங்க. சோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. கோயில்ல இறக்கல. டிக்கெட் குடுக்குற இடத்துல வெளியில. ஐ மீன் அதன் தொடர்பா போறதுக்காக. இப்ப அதுக்கு பேர் என்ன சொல்வாங்க? போற வழின்னு வேணா சொல்லலாம். யாத்திரை. கரெக்ட். இவங்களுடைய நோக்கம் கோவிலுக்கு போறதுதானே. இப்ப அந்த ஹஜ் இதுல கூட இறந்தாங்க இல்லையா? சவுதியில மெக்காக்கு போயிட்டு அந்த புனித யாத்திரை அதுக்கு போறப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் இது ஒரு புனித செயலாம், புனித காரியம், புண்ணியம் அந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அப்போ இப்படி இறக்கும் பொழுது அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு நம்பினால் அவங்க ரிலேஷன்ஸ் அழக்கூடாது இல்ல பிரதர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வைகுண்ட ஏகாதசி அப்ப இறந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. கரெக்ட், அதுதானே நம்புறோம். அப்ப இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன்னா அவங்க தான் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கல்ல. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோயிலுக்கு போகும் பொழுது தூய்மையா இல்ல, சில விரதங்களை ஒழுங்கா கடைபிடிக்கல, அதனால அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு விவாதம். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப கோயிலுக்கு இவங்க போனாங்கல்ல, கண்டிப்பா இறைவனை நினைச்சிருப்பாங்கல்ல. இறைவனை நினைச்சிருப்பாங்க. சோ பாவம் செய்து விட்டு இறைவனை தேடி போனாலும் மரணம் நெருங்கும், இறைவன் காப்பாற்ற மாட்டார். இறைவன் காப்பாத்தி இருக்கணும்ல. இதுதான் பிரதர் என்னுடைய கருத்து. இந்த 2 தான். சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னா கொண்டாடணும், அழக்கூடாது. இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா பாவம் செய்து விட்டு இறைவனை தேடி சென்றாலும் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது, இறைவன் காப்பாற்ற மாட்டார். அந்த மாதிரி ஒருத்தர் இறந்து சந்தோஷமா கொண்டாடினது வந்து ஓஷோவுடைய மரணம் மட்டும்தான். ஏன்னா அவர் சொல்லி இருந்தார், என்னுடைய மரணத்தை கொண்டாடணும்ட்டு. ஆனா ஒரு சொர்க்கம் அந்த மாதிரி விஷயத்தை வச்சு சொல்ல, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், மரணம்னாலும் கொண்டாடதான் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால சொன்னது. மற்ற மதங்களிலும் வந்து வந்து அழக்கூடாதுன்ட்டு முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்துல எல்லாம் இருக்குது. இந்து மதத்துல ஒரு படி மேல போய் கொண்டாடணும். ஏன்னா டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? ஸோ அது இப்ப வரைக்கும் தொத்திட்டு வருது. பட் வீட்டுக்காரங்க டான்ஸ் ஆடுறது கிடையாது. ஆனா ஒரு காலத்தில் வீட்டுக்காரங்களே ஆடுனாங்க. ஏன்னா அது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்ல. ஒரு உடல் நோயா அல்லது வயோதிக உடல் அல்லது ஏதோ ஒண்ணு புது உடலை எடுக்கிறதுன்றது ஆத்மாவுடைய ட்ரெஸ் தான் உடம்பு. ஸோ புது ட்ரெஸ் கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. அப்படி ஆரம்பிச்சது. இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா 5000 வருடம் முன்னாடி ஆரம்பிச்ச விஷயம். ஏன்னா அப்ப இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. இப்ப எந்த வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த வைகுண்டமாகவே பாரத பூமி தான் இருந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. வைகுண்டம் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சோ பாரதத்தை வைகுண்ட வாசனேன்னு தான் விஷ்ணுவ சொல்றாங்க. அப்ப இங்கதானே அவருடைய சிலை, இங்கதானே அவருடைய பூஜை எல்லாம் நடக்குது இல்லையா? இப்ப மகாத்மா காந்தி சிலை இங்க இருக்குதுன்னா அவர் இங்க வாழ்ந்தவர். அப்ப இங்க இருக்குதுன்னா இந்த பூமியில் வாழ்ந்தவர், அதிலும் குறிப்பாக பாரதத்தில் வாழ்ந்தவர் மகாவிஷ்ணு.
அப்ப அவரு இருக்கிற இடம் தானே வைகுண்டம். இப்ப இதுதானே வைகுண்டம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அப்படி வைகுண்டமாக இருக்கும் பொழுது அவர் வந்து பார்க்கடல்ல இருக்கிற மாதிரி காட்டுறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்ப நாம விஷக்கடல்ல இருக்கிறோம். அது கருட புராணத்துல ஒரு ஃபேமஸான ஒரு போட்டோ கூட இருக்கும். கீழ த தண்ணீல வந்து முதல்ல எல்லாம் வாய தொறந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும். மேல இருந்து ஒருத்தன் மரத்துல இருந்து தொங்கிட்டு இருப்பான். பக்கத்திலேயே பாம்பு இருக்கும். புலி இருக்கும் கீழ. சோ இந்த நிலையில மேல இருந்து தேன்ல இருந்து ஒரு சொட்டு தேன் வரும். ஆண் குடிச்சிட்டு போவான். அதாவது அந்த ஒரு ஒரு அற்ப கால ஒரு துளி சந்தோஷத்துக்காக இவ்வளவு துக்கமா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு நரகம்ன்ட்டு. சோ இதுதான் விஷக்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. விஷ வைதரண்ய நதின்னு வேதத்துல போட்டிருக்கும். ஆனா அவரு பார்க்கடல்ல இருக்காரு. விஷக்கடலுக்கும் பார்க்கடலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த நரகத்தில் துக்கம் நிரம்பிய உலகம் அது சுகமான உலகம், சொர்க்கம். மற்றபடி அவர் கடல்ல எல்லாம் மிதந்துட்டு இருக்க மாட்டார். இந்த உலகத்தை அப்படி சொல்லப்படுது. அந்த வைகுண்டத்திற்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு போனா எப்படி நீங்க போக முடியும்? ஏன்னா அங்க துக்கமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதர்களே இருக்க மாட்டாங்க. அப்ப துக்கம் கொடுக்கக்கூடிய குணம் எதுவும் மனிதர்கள் கிட்ட இருக்காது. ஆனா இப்ப துக்கம் அனுபவிக்கிறாங்க. அது ஆக்சிடென்ட், இப்ப வைகுண்ட ஏகாதசியில இறந்ததா இருக்கட்டும், மெக்கால இறந்ததா இருக்கட்டும், பாலஸ்தீன் யுத்தமாக இருக்கட்டும், நிலநடுக்கம் திபெத்ல நடந்ததா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும். இங்க துக்கம் வருதுனாலே அதற்கேற்ற குணத்தை மனிதர்கள் வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி மோசமானவர்களாக இருக்கிறாங்க. சோ இப்படி மோசமானவர்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டா நீங்க சொர்க்கத்துக்கு வந்துட முடியுமா? ஏன்னா அங்க துக்கம் கொடுக்கக்கூடிய குணமே இருக்காது. அங்க போன உடனே மாறுற விஷயம் கிடையாது. நீங்க மாறினாதான் அங்க என்ட்ரி. வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்குள்ள போறதுக்கே டிக்கெட் வாங்கினாதான் என்ட்ரி. அந்த டிக்கெட்ல தான் இல்ல நெரிசலாகி இது இறக்குறாங்க. ஒரு விஷயம் சொல்லலாம். மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க பிரதர்? இப்ப என்னன்னா மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் எப்படி வேணாலும் இருப்பேன். நான் வாழ்ற வரைக்கும் ஹாப்பியா இருக்கணும். இறக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு பெயரணும். இதுதானே எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இப்ப நம்ம எடுத்துப்போம். ஒரு அப்பா இருக்காங்க. ஒரு அப்பா கிட்ட பையன் இப்படி சொல்றான், நான் வேலைக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். நீ சமைச்சு போடு, நான் சாப்பிடுவேன். இப்படியே இருக்கேன்னு சொன்னா எந்த அப்பாவாவது ஏத்துக்குவாங்களா? இதே எதிர்பார்ப்பதான் நம்ம கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். நான் வந்துட்டு வருஷம் வைகுண்ட ஏகாதசி அப்ப கோயிலுக்கு வருவேன், சாமி கும்பிடுவேன், நான் ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போயிடணும். இந்த எதிர்பார்ப்பதான் கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இத கடவுள் செய்வாரா? சூப்பர் பாயிண்ட். சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க சிஸ்டர். அப்ப என்ன அப்படின்னா, வைகுண்டம் அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்துடைய இன்னொரு பேர் தான் வைகுண்டம். இதைத்தான் மற்ற மதத்தினரும் சொல்றது சொர்க்கம். இந்த பாரத பூமிக்கு வர்றதுக்கு தான் அவங்க இவ்வளவு முயற்சி பண்றது. ஆனா இப்ப இருக்கிற பாரத பூமி இல்ல. இனி அப்படி மாறப்போகுது பாரத பூமி. சொர்க்கமாக இருந்தது இப்ப நரகம் ஆயிடுச்சு. 2500 வருடம் சொர்க்கமா இருந்தது. அடுத்த 2500 வருடம் நரகமா மாறிடுது. அதாவது புதுசு எப்பவுமே பழசாகும். அது இயற்கை. ஆனா பழசு புதுசாகிறது இயற்கை கிடையாது. அதுக்குதான் கடவுள் வர்றார் கடைசின்னு ஒரு வருடம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, சொர்க்கத்துல எந்த பாவமும் நடக்கல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய நரகத்தில் இருப்பவர்களை அப்படியே அழைச்சிட்டு போய் விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்க நடக்காத பாவமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு அழகான ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. அவ்வளவு தங்க வைர வைடூரியம் இருக்கும். கள்ளங்கபடமற்றவர்களா இருப்பாங்க. கேட்கணுமா? இங்க எல்லாரும் கிரிமினல். அந்த கிரிமினலையே ஏமாத்துறாங்க. அங்க எல்லாம் குழந்தை மாதிரி இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்களை விட்டா என்ன ஆகும்? அதனாலதான் எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது. அப்ப யார் வர முடியும்? அந்த சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்கும் தெரியாத பச்சை குழந்தைகளை விட பரிசுத்தமா இருக்கிறாங்களோ அவங்கதான் வர முடியும். ஆனா அதுக்காக எங்க மேல இருந்து வருவாங்களா குதிச்சு? கிடையாது. கலியுகத்துல இருக்கிற இதே ஆத்மாக்களில் சிலர் அங்க போவாங்க. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்னு கிறிஸ்தவ மதத்துல சொல்லுவாங்க. சரி, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ன்றது நமக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா உண்மையில் வந்து அவர் எல்லாரும் வர வைக்கணும்னு ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா நிறைய பேர் நீதான் கடவுளா? இத வந்து திருப்பதிக்கு போகும்போது கேட்கணும், மெக்காவுக்கு போகும்போது கேட்கணும், எதுக்குடா போறேன்னு. அங்க கேட்கறது இல்ல. இங்க கடவுள் வந்து ஞானத்தை ஒரிஜினல் கடவுள் வராரு கடைசின்னு ஒரு வருடம். வரலன்னா அவர் எதுக்கு வணங்க போறோம்?
அவர்கிட்ட இவ்வளவு கேட்கறது. நான் காமத்தை விடுன்ற, கருமீனை விடுன்ற, இப்படி எல்லாம் எங்க மதத்துல சொல்லல. இப்படி விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா வர்றது யாரு தெரியுமா? சிவபெருமான் வர்றார். அவரைதான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. அவர்தான் தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் குழந்தையாக பிறந்தது கிடையாது. அதனால்தான் ஜோதி ரூபத்தை லிங்க ரூபமாக காட்டியிருக்கிறாங்க. சின்ன ஒளிப்புள்ளி பூஜை பண்ணா பெருசா வைக்கணும். இது தெரியாம அதுக்கு என்னென்ன அர்த்தம் எல்லாம் சொல்றாங்க. காது கொடுத்து கேட்க முடியாத மோசமான அர்த்தம் எல்லாம் சொல்றாங்க. இன்னொருத்தர சயின்ஸை கலந்து அப்படியே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. நம்ம உயிரும் அப்படிதான் இருக்குது பூர்வ மத்தியில. அதனாலதான் இங்க போட்டு வைக்கிறோம். சோ இந்த ஆத்மா தான் நீங்கன்னு உணருங்க. சொர்க்கத்தில் எப்படி அவ்வளவு அழகானவர்கள் இருந்தாலும் அவங்க மயங்கல அப்படின்னா, வெளி உலக விஷயத்துல எப்ப மயங்குவாங்க அப்படின்னா, இப்ப வீட்டுக்கு வர்றீங்க, வந்தோடனே டிவி ஆன் பண்றீங்க, இல்ல யாருக்காவது போன் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க விரக்தியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப சந்தோஷம் உங்களுக்கு தேவைப்படுது. ஏதோ ஒண்ணு பண்ணாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா அங்க எதுவும் பண்ணாமலே சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது அந்த ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால வெளி உலக விஷயங்கள் உங்களை மயக்காது. அழகா இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியும். இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம ஜாலியா தான் இருந்தோம். ஆனா எதுலயும் மயங்கி கிடக்க மாட்டோம். ஐயோ ஸ்கூல்ல இந்த ஃப்ரெண்டை விட்டு நான் வரமாட்டேன், இந்த பொண்ணு அழகா இருக்கிறா இவளை விட்டு வரமாட்டேன் அப்படிலாம் நம்ம சொல்லல. எதன் மீதும் அங்க பற்று இல்லாம இருந்துச்சு. தனியா விட்டு அது பாட்டுக்கு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும். இன்னொன்னு பிரதர், சின்ன வயசுல எல்லாம் நிறைய ஸ்கூல் எல்லாம் மாத்துவாங்க. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எங்க போறோமோ என்னைக்கு லவ்ல விழுறாங்களோ அப்ப மாத்தினாதான் அது நரக வேதனையா இருக்கும். கொடுமை அது. அப்படி ஒருத்தவங்க வந்து யூனிவர்சிட்டியில படிக்கும்பொழுது கேரளால இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அப்ப எக்ஸாம் எழுதும்போது லவ்வர்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. பொண்ணு செலக்ட் ஆயிடுச்சு, பையன் செலக்ட் ஆகல. அழுது பாருங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு லவ் பேர்ட்ஸ். சரின்ட்டு அந்த பொண்ணு ஜாயின் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ஒரு தனியாவே ஒரு வித்தியாசமாவே இருப்பா. எதையோ பறி கொடுத்தா மாதிரியே இருப்பா. எப்பயாச்சும் கேரளா போனா அவ்வளவுதான் வரமாட்டா. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் அப்படியே போயிடும். இத்தனைக்கும் அந்த கோர்ஸுக்கு 5000 ஸ்டைஃபண்ட் வேற மாசத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்ப இந்த லவ் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை இழக்க வைக்குது பாருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். பற்றும் அப்படிதான். பற்றை விட காமம் ரொம்ப அதிகம். சோ இப்படி இழக்கிறவங்க அதிகம். இது இருந்துச்சுன்னா சொர்க்கமே உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி அனுபவம் ஆகாது. சோ இன்னைக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் அது இதுன்னு போறாங்களே, அங்க இருக்கிறவனும் லவ்ல வந்தாலும் அவன் நிலைமையும் அது ஒன்றும் அழகா தெரியாது அவனுக்கு. சோ அதனாலதான் கடவுள் சொல்ற காமம் மகாசத்ரு, அதுல இருந்து வெளியில வா. அதுக்கு காரணம் நீ உடம்புன்னு நினைச்சது. உடல் உணர்வை விட்டு வெளியே வா. ஏன்னா நீ உடலே கிடையாது, ஆத்மா. ஏன்னா சொர்க்கத்தில் நீ அப்படிதான் இருந்த. உன்னையும் ஆத்மான்னு வந்து பிறரையும் ஆத்மான்னு பார்த்த. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் வந்து அப்புறம் பறந்து போயிடுது உடம்பு விட்டு. சோ தற்காலிகமா வருது, இந்த உடம்புல இருக்குது, கண்டிப்பா போயிடும். ட்ரெயின்ல வர பேசஞ்சர் பக்கத்துல உட்காடுறாங்க, ஜாலியா பேசுறீங்க, எல்லாம் ஓகே. அவங்க ஸ்டாப் வந்தா இறங்கிடுவாங்க. அவங்கள புடிச்சிடுச்சுன்னு கூட இறங்குவீங்க. அப்படி இறங்குனீங்கன்னா நீங்க அவ்வளவு பலகீனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் நம்ம கூட கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, சகோதரன் சகோதரியாக வர்றவங்க உங்களுக்கு எதிராக திரும்பினாலோ அல்லது இறந்து போனாலோ துக்கப்படுறதுக்கும் அதேதான் காரணம். இது நிலையற்ற உடல் என்பதை மறந்துடுறீங்க. நிலையான ஆத்மாவை மறந்ததுனால வந்த வினை இது இல்லையா? அந்த ஆத்மா ஒவ்வொரு இடத்துல போய் நடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் அப்படிதான் வந்து நடிச்சிருக்கிறீங்க இல்லையா? என்னை விட்டு போயிட்டாலே நீ மட்டும் போகாம இருக்க போறியா? நீ ஒரு டைம் விட்டுட்டு தானே போற. இது நம்ம கையிலயும் இல்ல. அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சவன், உணர்ந்தவன், இது வலியை கொடுக்கும்னு தெரியறவன் பற்று வைப்பானா? ஆக்சுவலா நிறைய புத்திசாலிகள் இதனால லவ்வே பண்ண மாட்டாங்க. ஐயோ அது வலிப்பா, அது செம டார்ச்சர் பாடலாம் சொல்லுவாங்க. மற்றவர்கள் படுற வலியை பார்த்துட்டு ஐயோ அது கொடுமை அப்படின்னுவாங்க. ஏன்னா மென்டலாலாம் போயிருக்கிறாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு விதத்துல அவங்களாம் புத்திசாலிதான். அது வலிக்குதுன்னு தெரியுது இல்ல, மத்த லவ் பண்றவங்க வலிக்குதுன்னு தெரியாம தானே லவ் பண்றாங்க. பாத்துருப்பாங்க கண்மூடையே, லவ்வர்ஸ் படுற கஷ்டங்களை பார்த்துமே அது வலின்னு தெரியாம தான் திருப்பி லவ் பண்றாங்க. இந்த மாதிரி நினைக்கிறவங்க புத்திசாலிகள். கண்டிப்பா. இப்ப வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம்
செல்போன் எதுவும் அப்பெல்லாம் கிடையாது இல்ல. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர் லவ் பண்ணியிருக்கிறாங்க. 10th +1 +2 ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு பிரிச்சு வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க பொண்ணை. நல்ல பையன், நல்லா படிச்சுட்டு இருந்த பையன். அப்ப ஆரம்பிச்சதான் தண்ணி 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 தண்ணிட்டு ஒரு மென்டல் மாதிரி ஆயிட்டான். எதுக்கும் உதவாதவனா ஆயிட்டான். தேவையா இது? இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளுது. இதுக்காக தான் இதெல்லாம் வென்றால் தான் நீங்க, அதனால்தான் பகவத்கீதையில காம மகாசத்ரு 4 அத்தியாயம் ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா அது எழுதினது மனிதர்கள் தான். சொல்வது சிவபெருமான் இப்ப இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் உண்மையான கீதை. இதன் மூலமா தான் ஒரிஜினலா சொர்க்கத்துக்கு போக முடியும். எப்படி நீங்க கோயிலுக்கு போனா சொர்க்கத்துக்கு போக முடியாதோ அதே மாதிரி அந்த கீதையை படித்தாலோ, அந்த பைபிளை படித்தாலோ, அந்த ராமாயணம் மகாபாரதம் குரானை படித்தாலோ சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனா அதற்கான ரகசியம் அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஃபுல்லா கிடையாது, டைரக்டா கிடையாது. உதாரணத்துக்கு, உன் உடல் உட்பட உடலின் அனைத்து தர்மத்தையும் சன்னியாசம் செய்து என்னிடம் சரணடை அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்லுவார். அப்ப உடல்ன்ற உணர்வையே மறந்து கிருஷ்ணரை எப்படி நினைக்கிறது? அவர் தான் இருக்கிறதுலே அழகான ஆணாச்சு. அவரை நினைச்சு நீங்க எப்படி உடல் உணர்வை மறக்க முடியும்? சிவபெருமான் சொல்றது அங்க பக்தி சொர்க்கத்துல கிருஷ்ணர் ஆயிடும். இந்த ஞானத்தை கேட்டுதான் கிருஷ்ணரே உருவாகுறது. கிருஷ்ணர் பிறக்கிறது. கிருஷ்ணர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் பிறக்கிறது சத்தியுகத்துல. இவங்க பக்தியில துவாபர யுகம்ட்டாங்க. அவர் என்ன பாவம் செஞ்சார்? நரகத்துல வந்து பிறக்கிறதுக்கு. துவாபர யுக கலியுகம் நரகம். இங்க இயேசுதான் பிறக்கிறார். முதல்ல பிறந்தவர் கிருஷ்ணர். அதனால கதையிலே பாத்தீங்கன்னா பிரளயம் ஏற்பட்டு உலகழிவு ஏற்பட்டு கிருஷ்ணர் தான் அப்படியே ஆளிலையில அப்படியே கால் கட்டை விரல சூப்பிக்கிட்டு வருவார். ஆளிலையில மிதந்துக்கிட்டு. உலக அழிவு அடுத்தது பறக்கிற முதல் குழந்தை கிருஷ்ணர்னா எப்படி 3வது யுகத்துல வர முடியும்? அழிந்து வர்றது முதல் யுகமா தானே இருக்கும். அதை யோசிக்கணும். அடுத்தது ஒரு முக்கியமான ஃபேமஸான கதை பாருங்க. எல்லா புராண கதையிலும் நீங்க பாருங்களா, அசுரர்களை வந்து தவம் பண்ணுவாங்க. யாரை நோக்கி பண்ணுவாங்க தவம்? ஒண்ணு சிவனை நோக்கி தவம் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுவாங்க. யாரும் விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த கதை வரும் இல்லையா, விஷ்ணு பெரியவரா பிரம்மா பெரியவரான்ட்டு. கடைசியில 2 பேராலும் முதல் தலையும் பார்க்க முடியல, காலையும் பிடிக்க முடியலன்ட்டு சிவன் தான் பெரியவர் அப்படின்றாங்க. அது கரெக்ட் தான், பெரியவன்றனால தான் அவர்கிட்ட போயிருக்காங்க. ஆனா போட்டி எது? இவங்க 2 பேருக்குள்ள யார் பெரியவங்கன்னு தான் சிவன் கிட்ட கேட்க போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேர்ல யார் பெரியவங்க? பிரம்மாவா விஷ்ணுவா அப்படின்னா பிரம்மா தான் பெரியவர். ஏன்னா பிரம்மா தான் வரம் கொடுக்கிறாரு. ராவணனுக்கு பிரம்மா தான் வரம் கொடுக்கிறாரு. எல்லா அசுரர்களுக்கும் பிரம்மா கொடுப்பாரு, இல்லைன்னா சிவன் கொடுப்பாங்க. விஷ்ணுவை நோக்கி யாருமே வணங்க மாட்டாங்க. வரத்தை கொடுப்பவர் தானே கடவுள் இல்ல. இது எவ்வளவு பெரிய பாயிண்ட் இது. இன்னொன்னு, விஷ்ணு வந்து அந்த அதே கதையில சிவனுடைய அடிமுடியை பாக்குற கதையில பிரம்மா மேல் நோக்கி பறந்து போவார். விஷ்ணு பன்னி அவதாரம் எடுத்து கீழே பாரு. அப்படின்னா பன்னி ஆகி போறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, வர வர மாமியார கழுது போல போனாலான்னுவாங்க. கழுது தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷ்ணு உலகத்திலே நம்பர் 1 ஆத்மா மனிதர்களே, கடவுள் கிடையாது, மனிதர்கள். அவர் பேரே புருஷோத்தமர், உத்தம புருஷன். புருஷனா மனிதன் தான், ஆத்மான்னு அர்த்தம். புருஷோத்தமர் தான் அவருடைய பேரு இல்லையா? பரமாத்மான்றது சிவனுடைய பேர். அனைத்திலும் உயர்ந்த ஆத்மா, விலகி இருக்கக்கூடிய ஆத்மா அவர். அவர் பிறப்பிறப்பு சக்கரத்துல வராதனால்தான் அவர் லிங்க ரூபத்திலே பூஜை பண்றாங்க, மனித உடல் கொடுக்காம. மற்றபடி கழுத்துல பாம்பு போட்டு ஈஷா யோகால உட்காந்துட்டு இருக்கிறது வந்து சிவன் கிடையாது, அது சங்கர். நல்லதா போச்சு ஈஷா யோகா அந்த சிலையை வச்சதுனால, இல்லைன்னா அதை எப்படி சொல்றது இல்லையா? சோ அந்த லிங்கம் தான் இவருடைய நினைவு. அதுவும் அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. இப்ப இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, இறைவன் தான் சொல்றாரு அந்த கீதையில சொன்ன மாதிரி, கடவுள் கொடுக்குற ஞானம் தான் அங்க வெளிப்பட்டு இருக்கு. உடலை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய். நினைவு பண்ண பண்ண அந்த ஆத்ம உணர்வு நிலை பெறும். இப்ப வந்து உடல் உணர்வுல மயங்கிடுறோம். சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால கிடையாது. இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க. அதனால்தான் அது சொர்க்கம். அப்படி இச்சையா பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது மகாபாரதத்தின் தொடக்கத்திலேயே இருக்கும். அந்த சாந்தனு மகாராஜா கங்காதேவி பூமியில வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருக்கும்போது, சொர்க்கத்துல இருக்கும்போது, ஒரு நடனம் ஆடும் பொழுது இவருக்கு வந்து அந்த பெண் கங்கையுடைய முன் ஜென்மத்தில் சொர்க்கத்தில் பார்க்கும்போது அந்த அழகுல மயங்குறார்.
சாந்தனு மகாராஜா. இதான் பிரம்மா பாத்துறாரு. உடனே சபிச்சு அனுப்புறாரு, 2 பேரும் போங்க, பூமிக்கு போங்க, இங்க வாழ அருகதையற்றவர்கள் நீங்கன்னு சாபம் கொடுத்து அனுப்புறாரு. அப்ப சொர்க்கத்தில் காமம் இருப்பவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சோ அப்பதான் பூமிக்கு வர்றதா காட்டுறாங்க. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு, இது நரகமாகுதுன்னு அர்த்தம். சோ பூமி மண்ணு எல்லாம் நரகமான பிறகு சொல்றது. அதுக்கு முன்னாடி இந்த தேவலோகன்றோம், அங்க வாழ்ந்தவர்களை தேவதைகள் தெய்வம் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன்னா தெய்வீக குணம் மட்டுமே நிரம்பி இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களே இருக்காது. இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் பிரவேசம் ஆயிட்டான். அவனை அழிப்பதற்காக வரும் ராமர் சிவபெருமான் தான். திரேதாயுகத்து ராமர் கிடையாது. திரேதாயுகத்துல 12 ராமர் இருப்பாங்க. சத்தியுகத்திலேயே 8 நாராயணன் இருப்பாங்க. அதனால்தான் 8 நாராயணன் கல்யாணம் பண்ற வெவ்வேறு பெண்களை அஷ்டலட்சுமிகள்னு சொல்றோம். பக்தியில அஷ்டலட்சுமின்னு இருக்கு, ஆனா 8 நாராயணன் சொல்லப்படல. சோ மனித வேதங்கள்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்குது. சோ அதை வச்சு நம்ம புரிய வைக்கிறோம். அப்ப அந்த சொர்க்க வாசல்ல போய் நின்னால், அதை திறக்கும் பொழுது பார்த்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு பைபிள் குரானை வச்சு சொல்லணும்னா, பைபிள்ல போட்டிருக்கோம், சொர்க்கத்தின் பாதை இடுகலானது, நிறைய பேர் போக முடியாது. அதே மாதிரி குரான்ல சொற்பமானவர்கள் மட்டுமே சொர்க்கத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அங்க திருப்பதியில எவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஈஸியா சொர்க்கத்துக்கு போறது இல்லையா? எனக்கு இன்னொரு கேள்வி பிரதர். ஒரு தீவிர விஷ்ணு பக்தர், பிறந்ததுல இருந்தே இறைவனுக்காகவே வாழ்றாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இறைவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இறைவனுக்காகவே வாழ்றாங்க, இறைவனை நினைச்சிட்டே இருக்காங்க, பக்தி செய்யறாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது, அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு, அவரு கோவிலுக்கு போக முடியல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. அப்ப அவருடைய நிலைமை, அவர் செய்த பக்திக்கான பலன் உங்களால முடியுது, நீங்க கோயிலுக்கு அவங்களுக்கு விதிவிலக்குன்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்படி இருக்கலாம், எக்ஸெப்ஷன். விரதம் அவங்க இருக்க தேவையில்ல, மெக்காவுக்கு அவங்க போக தேவையில்ல அப்படின்றாங்க. அப்ப நம்மளும் அப்படி இருக்கலாம்ல? எப்படி நம்மளும் இருந்தால் நம்மளும் அப்படி பக்தி செய்யலாம்ல, வீட்டுல இருந்துட்டே இறைவனை நினைக்கலாம்ல? அது உடம்பு சரியில்லைன்னா மட்டும் அந்த எக்ஸெப்ஷன். அப்படி பக்தி மார்க்கத்துல இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்க என்ன கேள்வின்னா, சொர்க்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சொர்க்கத்துக்கு போறதை பத்தி முதல்ல பேசுறீங்க. சொர்க்கம் எங்க இருக்க? இப்ப பஸ்ல ஏறி உட்காந்துட்ட, எங்கப்பா போகணும்னா கம்முனே பார்த்துன்னு இருந்தா கடுப்பாயிட மாட்டான் கண்டக்டர். யோ எங்க போறேன்னே தெரியாம வந்திருக்கியா, தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியான்னு. சோ தண்ணி அடிக்கிறவனை விட தெளிவற்ற நிலையில் பக்தர்கள் இருக்கிறாங்க. சொர்க்கம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. இங்க இருக்கிற கோயிலுக்கு போனா எங்க இருக்குன்னே தெரியாத சொர்க்கத்துக்கு நீங்க எப்படி போவீங்க இல்லையா? சோ அதுவும் என்னன்னா, சொர்க்கத்திற்கு எல்லாரும் போயிட முடியாது, எப்படிப்பட்டவரும் போக முடியாது. அது வரும்போது இது எப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு எனக்கு இப்ப காலைல 4 மணி ஆகணும்னா எப்படி ஆகும்? அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போதுதான் ஆகும். அதே மாதிரி நரகம் முடிந்த பிறகுதான் சொர்க்கம் வரும். இது வரைக்கும் இறந்த யாரும் சொர்க்கத்துக்கு போனதில்லை. கிருஷ்ணர் சொர்க்கத்துல இருந்தார், அவரே மறுஜன்மம் எடுத்து நரகத்துக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கே தெரியாது மீண்டும் சொர்க்கத்துக்கு எப்படி போறதுன்ட்டு. இன்னொன்னு சொர்க்கமும் இல்ல, நரகம் ஆயிடுச்சு. மீண்டும் சொர்க்கம் வந்தாதான் போக முடியும். இது கிறிஸ்தவ மதத்துல, முஸ்லிம் மதத்துல அவங்களுக்கு தெரியாமலே வெளிப்பட்டு இருக்கு. செத்தவங்க எல்லாம் அப்படியே இருப்பாங்க, கடைசியில கடவுள் எழுப்புவார். ஏன்? சொர்க்கம் தான் எங்கேயோ இருக்குது, அப்படியே எழுப்பி அனுப்ப வேண்டியதானே. இப்ப கடைசியில வர்றாருன்னா அர்த்தம், அப்பதான் சொர்க்கமே உருவாகுது இல்லையா? அந்த கடைசி எதை வச்சு கடைசின்னு சொல்றது இல்லையா? சோ கடவுள் எப்ப வராரோ அப்பதான் அது கடைசி. ஆக்சுவலா கடைசி நேரத்துல அவர் வராருன்னு சொல்லலாம், அவர் வர நேரம் கடைசின்னு சொல்லலாம். அப்ப இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், ஒரு வயோதிகர் உடல்ல இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி இந்து மதத்துல கூட கல்கி பகவான் கடைசியில வருவாருன்னு இருக்கும். ஆனா இயேசுவோ கிருஷ்ணரோ வரப்போறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க, அவங்க பாட்டு முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணரா ஒரு ஆட்சி செஞ்சார், முடிஞ்சிச்சு, அங்க எந்த துக்கமும் இருக்காது. இயேசு நரகத்துல வந்தார், அவருடைய பாட்டும் முடிஞ்சிச்சு. அப்படின்னா அப்படியே கடவுள் கிட்ட எல்லாம் போல, மர்ஜன்மம் எடுத்து அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. கிருஷ்ணர்ன்றது அந்த உடம்புடைய பேர்,
அடுத்தது எல்லாரையும் மாதிரி அவங்களும் இறங்கி சாதாரண மனிதர்களாக மாறிடுவாங்க. இப்ப கடைசியில வர்றது கல்கி பகவானோ இயேசுவோ கிடையாது. இதுவரை வராத கடவுள் வர. அவர் சொர்க்கத்திலும் வந்ததில்ல, சொர்க்கத்தில் வந்து சுகத்தையும் அனுபவிச்சதில்ல, நரகத்தில் வந்து துக்கத்தையும் அனுபவிச்சதில்ல. அதனாலதான் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு கீதையில இருக்கும். கிருஷ்ணர் எப்படி அதை சொல்ல முடியும்? அவர் தான் சுகம் நிரம்பிய சொர்க்கத்துல இருக்கிறாரு. பேருரூபத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்னு அவருக்கு எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் உடம்பு இருக்குது. பிறப்பிறப்பற்றவன் அவர் எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் பிறந்திருக்கிறாரு. இறக்கிறதும் காட்டி இருக்குது அதுல. சோ இது எல்லாமே சிவனுடைய மகிமை மனிதர்களுக்கு பட்டாங்க. இது அப்படியே எல்லா மதத்திலுமே ஆயிடுச்சு. இப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் மனிதர்கள் மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தமாக இருக்கும். அதான் சிங்கமும் பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கணும்னுவாங்க. சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணும் அல்லது துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வராது. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாம இருப்பான். தீவிர பக்தர்களா இருந்தா சனிக்கிழமை சாப்பிடாம இருப்பான். எப்படி மாறிடுச்சு பாருங்க உலகம். எப்படி சொர்க்கத்துக்கு அங்க விலங்குகள் சிங்கமெல்லாம் நீங்க அங்க போனீங்கன்னா சிங்கக்கறி சாப்பிட்டுருவீங்க அப்புறம். ஏன்னா அதுவே நாய்க்குட்டி மாதிரி அழகா உங்க கூட இருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் மனிதனுடைய அன்புக்கு ஏங்குறத நம்ம பாக்குறோம். யானைக்கு உடம்பு சரியில்லைன்னா மனிதன் கிட்ட வருது. ஒரு திமிங்கலம், அது திமிங்கலம் வந்து கப்பலையே கவுத்துடும். அந்த திமிங்கலத்துல வந்து ஏதோ மீனவர் போட்ட வலை மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அது வந்து எடுத்து விட சொல்லி ஒரு கப்பல் கிட்ட வந்து நிக்குது, இப்படி நீட்டுது. அவன் எடுத்து விடுறான். எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி மறுபடியும் வந்துட்டு போகுது. விலங்குகளுக்கு தெரியுது பிரதர், மனிதன் உயர்வானவன் அப்படின்னு அந்த உள்ளுணர்வு. பட் மனிதர்கள் தான் மனிதர் மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. அசுரர்களா மாறிட்டாங்க. இப்ப ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான்ல நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஏன்னா ராமர் இருக்கிற இடத்துலயோ கிருஷ்ணர் இருக்கிற இடத்துலயோ கம்சனோ ராவணனோ இருக்க மாட்டாங்க. ராவணன்னா வேற ஒண்ணும் இல்ல. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம்ல இணைந்த ரூபம் தான். இது சொர்க்கத்துல இருக்க, நரகத்துலதான் இருக்கு. சோ இதுல இருந்து நம்மை காப்பாத்திக்கிறதுக்கு, விடுவிக்கிறதுக்காக சிவபெருமான் வரார். வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்து மதத்துடைய அந்த திருமண மந்திரத்துல இருக்கும். முதலில் நீ பிராமணனுக்கு மனைவியாய் இருந்தாய், கணவன் சொல்லுவான் மனைவியை பார்த்து. பிறகு சிவனுக்கு மனைவியானாய், பிறகு 33 கோடி தேவர்களுக்கு மனைவியானாய், இப்போது எனக்கு மனைவியானாய். உடனே நாஸ்திகர்கள் அப்படின்னா என் பொண்டாட்டி விபச்சாரியா? அதுல என்ன டவுட்? விபச்சாரி தான். பிராமணனுக்கு மனைவியா இருக்கும்போது விபச்சாரியா இல்ல. ஏன்னா அங்க காமத்துல ஈடுபட மாட்டாங்க. சிவனுக்கு உடம்பே கிடையாது. எப்படி காமத்துல ஈடுபடுவார்? சொர்க்கத்தில் யாருமே காமத்துல ஈடுபட மாட்டாங்க. ஆனா உன்னை கட்டிக்கிட்டு தான் விபச்சாரி ஆனா காமத்துல ஈடுபடுற. சோ இப்ப அந்த ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் சொர்க்கத்தில் நடக்கல. எப்பவுமே நடக்கல, அது வேற விஷயம். ஆனால் உள்ள சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அரக்கனை அழிக்கிறது தான் உண்மையான யுத்தம். உள்ள நடக்கிற யுத்தம். இதுக்கப்புறம் பின்னாடி 3ஆம் உலக போர் நடந்து உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் சொர்க்கம் வரும். ஆனா அந்த காவியம் படைக்கப்பட்டது வந்து உள்ள நடக்கிற விஷயத்தை வெளியில நடக்கிற ஆட்களாக காட்டிட்டாங்க ஒவ்வொரு குணத்தையும். ராவணனை வந்து ஒரு காமத்தின் ஒட்டுமொத்த உருவமாக, அகங்காரத்தின் ஒட்டுமொத்த உருவமாக காட்டுறாங்க. இப்ப ராவணன் மற்ற அரக்கர்கள் தான் தவம் பண்ணுவாங்க. சாகா வரம் வேணும்ட்டு. தேவர்கள் பண்ண மாட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் தவம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்க பக்தி கிடையாது. இப்ப எப்ப அசுர குணம் வந்துச்சோ அப்ப நம்ம அசுரர்கள் ஆயிட்டோம். நாம தான் இந்த அசுரர்கள். நாம தான் இப்ப விழுந்து விழுந்து கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த கடைசி நேரத்துலதான் இறைவன் வர்றாரு. எப்ப வர்றாரு? அசுர குணத்தின் உச்சத்துல இருக்கும்போது இன்னொருத்தனுடைய மனைவியை கவர்வதுதான் ராவணனுடைய வேலை காட்டுறாங்க. அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. கள்ளத்தொடர்பு அது இதுன்ட்டு. இந்த நேரத்தில் தான் இறைவன் வருகிறார். இந்த நேரத்தில் தான் பிரம்மாவும் இருக்கிறார். பிரம்மாவுக்கு மட்டும்தான் சாதாரண மனித உடல் நரைத்த தாடி. வேற எந்த தெய்வத்துக்கும் அப்படி இருக்காது. இளமையாவேதான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏன் இவருக்கு மட்டும் அப்படி காட்டி இருக்கிறாங்கன்னா, இந்த முதல்ல தாடி மீசை வளர்றதே சொர்க்கத்துல இருக்காது. ஒரு 2-3 தலைமுறை முன்னாடியே எம்ஜிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா மீசைக்கு இதுதான் வச்சிருப்பாரு, மைய தான் வச்சிருப்பாரு. சமீபமா மனிதனுடைய அழகை கெடுக்கணும், ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கிறான்றதுக்காக தான்
அழகு போச்சு, ஆரோக்கியம் போச்சு, எல்லாம் போச்சு. சோ இந்த நேரத்தில் தான் பிரம்மா வருகிறார். யாரு? சாதாரண ஒரு மனிதன். எப்ப சிவன் அவருக்குள்ள பிரவேசமாகிறாரோ அப்ப அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில ஊறி கிடந்த மனிதனைத்தான் அவர் பிரம்மாவாக்குறார். இதுதான் பைபிள் குரான்ல ஆதாம்னு சொல்லப்படும். மண்ணுல இருந்து எடுத்தார். இந்த விகார சாக்கடையில இருந்து எடுக்கிறாருன்னு அர்த்தம். அதுதான் அத்திவரதர் குளத்து சேத்துல இருந்துல எடுக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. இது 5000 வருடத்துக்கு ஒரு முறை இறைவன் வந்து நம்மள எடுக்கிறார். நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணரு, அந்த சக்தி இல்ல உன்ட்ட, என்னை நினைவு செய். நான் எப்பவுமே உடல் எடுக்கிறதே கிடையாது. கடைசியா ஒரு உடலை கடனாக எடுத்து வந்து பேசுறாரு. அது அவருடைய உடல் கிடையாது இல்லையா? நீ பிரம்மாவை நினைக்காத, என்னை நினைத்தால்தான் ஆத்மாவுடைய பாவம் எரியும், உடல்ன்ற உணர்வு போகும். சோ பிறரை பார்த்தாலும் புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை மட்டும் பாரு. அப்ப ஏழை பணக்காரன், இந்த ஜாதி அந்த மதம், இந்த நாடு அந்த நாடு, ஆண் பெண் எதுவுமே, வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க எதுவுமே தெரியாது. சமமாக மதிப்பீங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுக்குள்ள என்னென்ன பாகம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கோயில்ல பிச்சை எடுத்துட்டு இருப்போம். ஆனா ஒரு காலத்துல அந்த கோயிலை கட்டினவனாவே கூட அவன் இருப்பான். பெரிய ராஜாவா இருந்திருப்பான். உங்களுக்கு தெரியாது. அந்த ஆத்மாவை பார்க்கும்போது அந்த மரியாதை இருக்கும். உடலை பார்த்து தான் நீங்க பாவமே செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இல்ல ஒரு ஏழையா இருக்கிறான்னா அவன்கிட்ட அதிகாரமா பேசுறது. உங்க எஜமானர்கிட்ட அப்படி பேசிடுவீங்களா? ரெண்டும் ஆத்மா தானே. அப்ப ஆத்மாவை பார்க்கும்போது தான் அந்த மரியாதை உங்களால கொடுக்க முடியும். சோ அதனாலதான் இப்ப இறைவன் ஆத்மாவை பாருங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல யாரை பார்த்தாலும் நான் தெரியணும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிற என்னுடைய அப்பா சிவன் தெரியணும். அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா அவரை நினைக்க நினைக்க இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப ஒருத்தர் ஒரு கமல் ஃபேன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரு ஸ்ருதிஹாசனை பார்த்தாருன்னா எப்படி பார்ப்பாரு? எங்க தலைவருடைய பொண்ணு. அதே மாதிரி ரஜினி ஃபேன் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவை பாக்குறாங்கன்னா எங்க தலைவருடைய பொண்ணுன்னு பார்ப்பாங்க. பொண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க, எங்க தலைவருடைய பொண்ணு. அது ஒரு மரியாதையை கொடுக்குது. அதே மாதிரி எங்க அப்பாவுடைய உலகத்திலே சிறந்தவர் எங்க அப்பா. அவரை மாதிரி சர்வசக்திவான் கிடையாது, பரிசுத்தவான் கிடையாது. அப்படிப்பட்டவருடைய குழந்தை கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும். சாதாரணமா நினைப்பீங்களா? உங்க மனைவின்னு நினைப்பீங்களா? உங்க குழந்தைன்னு நினைப்பீங்களா? உங்க குழந்தையே நீங்க அப்படித்தான் பார்க்கணும். சோ அப்ப அந்த பற்று இருக்காது. அந்த பற்றை கட் பண்ற. சோ இப்படி இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தையும் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அவசியம் பாருங்க. சோ அப்படி தன்னை ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கும். அததான் பரந்தாமன் இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்றோம். எந்த கஷ்டமும் கொடுக்கல. குரான்ல இருக்குது, அனைத்து வழிகளை நான் லேசாக்கி வைத்திருக்கிறேன். மெக்காவுக்கு போறதா லேசு? ரமலான் மாதம் ஃபுல்லா எச்சு கூட விழுங்காம இருக்கிறதா லேசான வழி? அப்ப இங்க அலையிறதெல்லாம் விட்டு நீ அலைஞ்சு என்ன பண்ண? உன் சிலை தான் அங்க இருக்குது. நீயே இன்னைக்கு மோசமா தான் இருக்கிற. அப்ப உன்னை அப்படி ஆக்க வருவனே நான் தான். நான் உன்னை தேடி வரேன். நீ என்னை நினை, நான் இருக்கிற இடத்துல வந்து நினை புத்தியினால. செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம், செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி அவரை நினைச்சுக்கிட்டே இரு. என்னுடைய அப்பான்னு அன்பான நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். இப்ப வெளி உலக கவர்ச்சியில இருந்தாலும் புத்தி விலகும். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு போதைக்கு அடிமையா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், இல்ல கஞ்சா எதா வேணாலும் இருக்கட்டும், அப்படியே அதுல இருந்து வெளியில வர அதிசயத்தை பார்ப்பீங்க. எந்த டாக்டர் மருத்துவராலையும் பண்ண முடியாத அதிசயத்தை கடவுள் நிகழ்த்தி காட்டுவார். அந்த அதிசயத்தை தான் அவர் பண்றாரே தவிர, வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறது, விபூதி எடுக்கிறது, இதெல்லாம் மனிதர்கள் ஏமாத்துறதுக்காக பண்றது. இது கடவுளுடைய வேலை இல்லை. அனைத்தையும் இழந்து பிச்சைக்காரனா இருக்கிற நம்மள உலகத்துக்கே அதிபதியாக்குறாரு. அந்த மந்திரம் எங்க இருக்குது? வாயில இருந்து லிங்கத்தை எடுக்கிறதுனால உங்க நோய் போயிடுமா? இல்ல நீங்க பணக்காரர் ஆயிடுவீங்களா? சோ அப்ப கடவுளை நினைச்சுக்கிட்டே இருங்க. நிறைய பாவம் செஞ்சுட்டோம் 2500 வருஷத்துல. யாருமே பாவம் செய்யாதவங்க கிடையாது. அதுக்கு பேர் தான் கலியுகம். அப்ப இறைவன் நினைவுல இருந்து இருந்து சொர்க்கத்தில் எப்படி உங்களுடைய குணம், உங்க வார்த்தையை கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளவு அமைதியாக, அப்படியே மனதுக்கு இதமாக அந்த தேன் வந்து காதுல பாயுதுன்றாங்களே, அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய பார்வை அந்த குழந்தை பார்வையை விட பரிசுத்தமாக இருக்கும். அந்த நாராயணனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது இல்ல?
இப்ப நாராயணனா நீங்க ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் ஒரு 2 மாசம் முன்னாடிதான் திருப்பதியில அந்த லட்டுல வந்து அசைவ பொருள் கலக்குறாங்கன்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பரவாயில்லன்னு ஏன் போறீங்க? அப்ப அது சாப்பிடுறதுக்கு போறீங்களா? இல்லையா? சோ இப்ப மரணம் நடக்குது. மேபி இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூட்டத்துல இறக்குறது. நாளைக்கு நமக்கு பிடித்த கோயில், மசூதி, சர்ச்சு இதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் அழியலாம் அல்லது மனிதர்களை கூட இடிக்கலாம். அது மத கலவரமாக மாறலாம். இது எல்லாமே நடக்கும். ஏன்னா உலகம் அழியறதுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். அதுதான் மதம். உடம்பே நான் இல்லைன்னா எனக்கு ஏது மதம்? இல்ல இந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். எல்லா மதத்திலும் இருக்கும். அவரே நேரடியா வந்த பிறகு உயிரோட்டமா அவரை பிடிப்பீங்களா? மதத்தை பிடிச்சுக்குவீங்களா? விக்கிரக வழிபாடு கூடாதுன்ட்டு முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் சொல்றது அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்து விக்கிரகத்தை சொல்றாங்கன்ட்டு. விக்கிரகன்றது உடலுடைய மாதிரி. அப்ப உடல் கொண்ட மனிதனின் வழியை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இயேசு, நபி, புத்தர் எல்லாமே மனித வழிதான். எந்த மதத்துல கெட்டவர்கள், அதாவது எந்த மதம் உங்களை அப்படியே 100% நல்லவன் ஆக்கிச்சு. அந்த மதத்தினாலேயே, மதத்தின் பேராலே எவ்வளவு கொலைகள், கற்பழிப்பெல்லாம் கூட நடக்குது. அதை விட்டுட்டு இறைவன் சொல்றாரு, இறைவன் உங்க மனைவியை கூட சகோதரியா பார்க்க வைக்கிறேன். நான் மாதிரி மேஜிக் இது. இன்னைக்கு சகோதரியையே இச்சையா பார்க்கக்கூடிய உலகம். ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, என் தங்கச்சிய வந்து ஆடை இல்லாம ஒரு தடவை பார்த்துட்டான். அதுல இருந்து அவன் மேல எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்குதுன்னு. இது பைபிள்ல ஒரு கதையில வருது. தாவீதுடைய மகன், அவன் நிறைய மனைவி இருக்கும். அதுல ஒரு மனைவிக்கு பிறந்த மகன் இன்னொரு மனைவிக்கு பிறந்த மகள் மீது இச்சை வருது, ஆசை வருது. சோ அதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயங்கள். அப்பவே நடந்த மாதிரி காட்டி இருக்கிறாங்க. ஆனா அப்ப நிஜத்தில் நடக்கல. இப்ப நடக்கிற விஷயம். இந்த நேரத்தில் நடந்ததுன்றதா அதோடைய அர்த்தம். ராமாயணத்துல ராமருடைய அப்பா தசரதருக்கு 1000 மனைவிகள் சொல்றாங்க. இன்னைக்கு கள்ளத்தொடர்பு அப்படி இருக்குது. இந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி கடவுள் நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறார். சொர்க்கத்தில் நீங்க இருந்த அந்த ராஜ்யம், அந்த ராஜ உடை, அந்த அழகான உடலை ஒரு செகண்ட் அப்படி நினைச்சு பார்க்க ட்ரை பண்ணுங்க. சினிமாவில அப்படியே பிளாஷ்பேக்ல காட்டுவாங்கல்ல, அந்த ராஜா இப்படி இருந்தாரு, நீ எப்படி அந்த முத்து படத்துல காட்டுவாங்க, உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமான்ட்டு. ஒண்ணுமே கிடையாது. தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பீங்க. எப்படி இருந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க. அதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஏமாத்துனது ராவணன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம். இதனாலதான் இழந்தீங்க. இதுதான் உங்களுடைய எதிரி. அதுல மிகப்பெரிய எதிரி, நம்பர் 1 எதிரி காமம். இப்ப கடவுள் வந்து இதுல இருந்து மீட்கிறதுக்காக நீங்க வருவதை ராமாயணத்துல அற்புதமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டிரும். ராமர் வந்து சீதையை கடத்திட்டு போயிடுவான் ராவணன். அப்ப சுக்ரீவனுடைய உதவி தேவைப்படும், வராரு. அப்ப ஆஞ்சநேயர் சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் அக்னியை சாட்சியாக வைத்து சத்தியம் பண்ணிக்கோங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணுங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே சூழ்நிலையில இருக்கீங்க. உங்க பொண்டாட்டியும் ராவணன் கடத்திட்டு போயிட்டான். சுக்ரீவன் பொண்டாட்டியும் அவங்க அண்ணன் வச்சுக்கிட்டான். ராஜ்யத்தையும் அபகரிச்சுட்டான். ராமருக்கு ராஜ்யத்தை அபகரிக்கிறது இல்லை, இவர் தான் விட்டுட்டு வந்தார். இப்ப சத்தியம் பண்றாங்க 2 பேரும். என்ன சத்தியம் பண்றாங்கன்னா, சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தசரத ராமன் அக்னியை சாட்சியாக வைத்து, இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தசரதன் இங்க ராமர்ன்றது கடவுளை குறிக்குது. அந்த கதையில வர கதாபாத்திரம் கிடையாது. ஏன்னா தசரதன், தசனா 10 ரதங்களை செலுத்துபவர். ரதன்றது உடம்பு தான் இல்லையா? அவர் எந்த உடம்பு வேணுமானாலும் எடுக்க முடியும். அதனால தசரத ராமன் அக்னியை சாட்சியாக வைத்து சபதம் மேற்கொள்கிறான். தங்கள் மேன்மைக்காக பாடுபடுவேன், சுக்ரீவனை பார்த்து சொல்றாரு. தம்மை மேன்மை அடைய வைப்பேன். உங்களுடைய சத்ரு இனி என்னுடைய சத்ரு. நீங்க இழந்த ராஜ்யத்தையும் உங்களுடைய இல்லாலையும் மீட்பதற்காக அயராது உழைப்பதோடு உறுதுணையாய் நிற்பேன். இது ராமனுடைய பிரதிஜை, சத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரும் சுக்ரீவனும் வந்து எக்கட்டத்திலும் இக்கட்டு ஆகாமல் நட்புறவிற்காக பாடுபடுவேன். அவரும் அக்னியை சாட்சி வச்சு சத்தியம் பண்றான்.
அத அக்னியை சுத்தி வருவாங்க. யார் அக்னியை சுத்தி வந்து சத்தியம் பண்ணுவாங்க? கணவன் மனைவி தான் பண்ணுவோம். சோ அதுல இருக்குது. ஆனா நம்ம அதை யோசிக்க மாட்டோம். கடவுள் இல்லையா, அவர் தான் இந்த ராமர். சீதைகளாகிய நம்ம எல்லாரும் ராவணன் கிட்டதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இலங்கை கிடையாது, ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். ராவண ராஜ்யம் தான், சாத்தானுடைய ராஜ்யம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அப்ப மீட்கிறதுக்காக வர இப்ப ராஜ்யத்தை இழந்துட்டோம், சொர்க்கத்தை இழந்துட்டோம். சொர்க்கத்தில் இருந்த மனைவிக்கும் இப்ப இருக்கிற மனைவியும் பக்கத்துல வச்சுங்கன்னா சகிக்காது இல்லையா, அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும். சோ அந்த மனைவியை இழந்துட்டோம். ஒருவேளை அதே மனைவி கூட இப்ப இருக்கலாம், பட் அந்த அழகு எல்லாம் போயிடுச்சு, குணமும் போயிடுச்சு. இப்ப அந்த மனைவியையும் அந்த ராஜ்யத்தையும் நான் அடையணும் அப்படின்னா என்னுடைய எதிரி யாரு? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்றதே எனக்கு தெரியல. அதை தெரியப்படுத்ததான் ராமராகிய சிவன் வந்து சொல்றாரு, இனி உன் எதிரி என் எதிரி, அவனை சாகடிச்சு ராஜ்யத்தை உனக்கு கொடுத்து இல்லாலை உனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன், உன்னை மேல்நிலை அடைய வைப்பேன்ற. கொடுக்கிறது தானே வேலை. மேல்நிலையை பத்தி ஏன் பேசுறாரு? மேன்மை. இப்ப மேல்நிலை அடைந்தால் அது கிடைத்து விடும். இப்ப கீழான நிலை அடைஞ்சிட்டீங்க, இழந்துட்டீங்க. அப்ப உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி. அதனால்தான் சிவன் நெற்றி கண்ணை திறந்தவுடன் மன்மதன் எரிஞ்சிடறான். சோ அப்ப காமத்தை எரிக்கிறதா அவருடைய வேலை. ஆனா அவர் ஒண்ணும் காமத்துல வேலை, எரிக்க வைக்கிறார். அவருக்கு உடம்பே கிடையாது. நமக்கு ஞானங்கிற 3வது கண்ணை கொடுக்கிறார். இந்த கண்ணுல பார்த்தா உடம்புதான் தெரியுது. சோ 3வது கண், நானும் ஆத்மா, எதிர இருக்கிறவங்களும் ஆத்மான்னு அந்த ஆத்மாவை பாருங்க. அதான் 3வது கண்ணை திறக்குது. அது எப்ப உங்களுக்கு இயல்பாக வருதோ அப்பதான் உலகழிவு ஸ்டார்ட் ஆயிடும். 3வது கண்ணை திறந்தால் உலகழிவுன்றது வந்து சங்கர் கண்ணை திறந்தார். அந்த பாம்பு போட்டுட்டு இருக்கிறது சங்கர். அதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்க நீங்க 3வது கண்ணை திறந்துட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிஞ்சிருச்சு. ஏன்னா நீங்க மனக்கண்ணால நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற நினைவும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆத்மான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்களுக்குரிய கடமை செய்வீங்க. ஆனா அந்த உடல் உணர்வுல பற்றுல மயங்க மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிச்சு, கலியுகத்தின் பழக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதோடைய நினைவுதான் நாராயணன் கண்ணை மறைக்கிற அளவுக்கு பெரிய நாமம் போட்டிருப்பாங்க. அப்ப இந்த கண்ணுனால அவர் பார்க்கல, 3வது கண் ஜோதியா எரியுது இல்லையா. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கிறாங்க, இந்த உடம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு நம்ம எழுதும் போதெல்லாம் இப்படி போடுவோம், இது வேற லைன் அப்படின்ட்டு. அப்படி உடம்புல இருந்து பிரிஞ்சு ஆத்ம உணர்வில் அவர் இருக்கிறார். ஆத்மாவை இயல்பாக பார்க்கிறார். இப்ப பாக்குறவங்க அங்க சொர்க்கத்தில் நாராயணன் ஆகுறாங்க. சோ அதற்கு இறைவனே அனைத்தும்னு நாம இருக்கணும். நண்பனாக, மனைவியாக இல்லையா. கடவுளை எப்படி கணவனையே மனைவி நினைச்சிட்டு இருப்பா, மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் தான் உலகம் இல்லையா. சோ அந்த மாதிரி இறைவனையே உலகமாக யார் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும். இதுதான் முருகன் பிள்ளையார் கதை இல்லையா. யாரு வந்து கடவுளே உலகம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானப்படும். உலகத்தை சுத்திட்டு இருக்கிறவங்க ஏமாந்து போயிடுறாங்க. இந்த மதம், அந்த மதம், இந்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தம், மனித வழியில இருக்கிறவங்க வெளி உலக கவர்ச்சியில போனவங்க இழந்துடுறாங்க. அவங்க நிலைமை என்ன ஆயிடுது, ஆண்டியா போயிடுறாரு அவர். சோ இதுதான் உண்மையான வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழி. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுதான் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நின்னாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும். கணவனை எப்ப வேணாலும் நினைக்க முடியும்ல, அந்த மாதிரி கடவுளை நினைக்கணும். கணவனுக்கு முகம் இருக்குதுன்னு நினைக்க முடியுது, கடவுளுக்கு இல்லையே. ஆனா ஒளிப்புள்ளியா இருக்காரு, எப்ப நினைக்க முடியும்? நீங்களும் உங்களை ஒளிப்புள்ளின்னு உணர்ந்தால் நினைக்க முடியும். அதுக்கு கண்டிப்பா நேரம் எடுக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து 1 நாள்ல 2 நாள்ல நடக்கிறது இல்ல குணம் மாறுறதெல்லாம். சொர்க்கத்துக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது. சோ அப்ப காமத்தை தோன்ற மாதிரி, கோபத்தை தோன்ற மாதிரி எல்லாமே வரும் உங்களை தேடி. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் உலகம். எல்லாத்துல இருந்தும் உங்க புத்தியை விலக்கி இந்த உலகம் அழிய போகுது இதேதான் உங்க மைண்ட்ல இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகணும், யாரை பார்த்தாலும் அவங்களும் சொர்க்கத்துக்கு வரணும்ன்ற சுபமான எண்ணம் மட்டும் இருக்கணும். இப்படி இருக்கிறவங்க தானும் சொர்க்கத்துக்கு போறது இல்லாமல் மற்றவர்களை அழிச்சிட்டு போவாங்க. அதற்கான ஞானத்தை கொடுக்கிறோம் பாத்தீங்களா. இதுதான் உண்மையிலே வைகுண்டத்துக்கு போறதுக்கான டிக்கெட் நாம கொடுக்கிறோம். இதுக்கு யாராவது அச்சு புடிச்சிட்டு வராங்களா? எவனும் வேண்டாம் வேண்டான்ட்டு ஓடுறாங்க தலை தெரிச்சு.
அங்க அடிச்சு புடிச்சிட்டு போய் பாவம் உயிர் போகுது. என்ன பண்றது? குறைஞ்சபட்சம் இந்த நேரம் ஏன்னா இதே வைகுண்டத்தில் இருந்தால் சொர்க்கத்துக்கு போவீங்களான்னு ஜஸ்ட் நேத்து தான் ஒரு வீடியோ போட்டோம், அதை பார்க்கல. சரி, இந்த நிகழ்வை வைத்தாவது பார்க்கட்டுமே, வைகுண்டத்துக்கு ஒரிஜினல் வைகுண்டத்துக்கு வரட்டுமே. அது கடவுள் எந்த கஷ்டமும் கொடுக்கல. நீங்க வேலைக்கு போங்க, எல்லாம் போங்க, சுத்தமான உணவு சாப்பிடுங்க, அசைவம் சாப்பிடாதீங்க, பூண்டு வெங்காயம் சேர்த்து சாப்பிடாதீங்க, வெளியிலே சாப்பிடாதீங்க. ஏன்னா எல்லாருடைய மனமும் மோசமாயிடுச்சு. அந்த வைப்ரேஷன் உங்களை தாக்கும். அதனால இறைவன் நினைவில் நீங்களே சமைத்த உணவை இறைவனோடு சேர்ந்து சாப்பிடுங்க. இன்னும் நிறைய ரகசியம் அந்த முரளியில கடவுள் தினம் தினம் பேசிக்கிட்டு இருப்பார், சிவபெருமான். சொர்க்க வாசல் இந்த கடைசின்னு ஒரு வருடம் தான். இது முடிஞ்சோடனே சொர்க்கம் கதவு திறக்கிறது பாருங்க, டமால்னு. அதான் உலக அழிவு. அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது, ஆனந்தமா இருக்கணும். ஏன்னா அதுக்கு அண்ணாண்ட சொர்க்கம் இருக்குது, சொர்க்கம் வரப்போகுது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலக அழிவு கூட உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதுன்னா எது உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க முடியும்? சோ இந்த ஞானம் உங்களுக்குள்ள அப்படியே ரத்தத்துல ஊறி இதே போதையில இருக்கிறீங்க. சிவனை தவிர எனக்கு யாரும் இல்ல, என்னுடைய உண்மையான அன்பான மனைவி, அன்பான குழந்தை 5000 வருஷம் கழிச்சு மறுபடியும் சந்திக்க போறேன். ஏன்னா நடந்ததே மீண்டும் மீண்டும் நடக்கும். 5000 வருஷம் முன்னாடி இதே சம்பவத்திற்காக இதே வீடியோவை நாங்க போட்டிருந்தாதான் இப்பவும் போடும். நீங்களும் 5000 வருஷம் முன்னாடி இதே நேரத்தில் பார்த்திருந்தாதான் இப்பவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே தான் பார்ப்பீங்க. அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொர்க்கத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே உடலோடு மீண்டும் போறீங்க. அதே மனைவி, அதே குழந்தை, நீங்க எதிர்பார்க்கிற அந்த பெர்ஃபெக்டான குடும்பம், பெர்ஃபெக்டான உலகம் அதுதான். அதைத்தான் கடவுள் படைக்கிறார். சாத்தான் படைத்த உலகம் இப்ப இருக்கிறது. அந்த சாத்தானை அழிச்சிட்டு நீங்க அங்க போகணும். அதனால இந்து தெய்வங்கள் கையில கத்தி கடப்பார வச்சிருக்கிறது மனுஷனை அழிக்கிறதுக்கு இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாத்தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த தேக உணர்வை அழிக்கிறது. தேங்காவை உடைக்கிறாங்களே அந்த தேக உணர்வு, அகங்காரம். தேகத்தினால்தானே அகங்காரம். பலசாலியா இருக்கிறேன், அழகா இருக்கிறேன், பணக்காரனா இருக்கிறேன், திறமசாலியா இருக்கிறேன், எல்லாம் அகங்காரத்தை கொடுக்குது. நீ வெறும் புள்ளியா இருக்கிற, அதான் உண்மை இல்லையா? இன்னைக்கு பெரிய புத்திசாலி, நாளைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம இருப்போம். ஒரே ஜென்மத்திலே நடக்கிறத நாம பாக்குறோம் இல்லையா? இறக்கும்போது பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இல்லாமலாம் இருக்கிறான். இதுல எதுக்கு ஆட்டம்? அதுலதான் நம்ம பாவம் செஞ்சிடறோம். சரி பரவாயில்ல, நடந்ததா இருக்கட்டும். இப்ப அதை அழிக்கிறதுக்கான வழியை சொல்றாரு. உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வராரு கடவுள். என்னை மட்டும் நினைவு செய், என் நினைவிலே இருந்தா நீ எந்த பாவமும் செய்ய மாட்ட. என்னுடைய குழந்தைன்னு நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்தா தானாவே சகோதரனாத்தான் பார்ப்ப, சகோதரியாத்தான் பார்ப்ப. சோ அப்படி யாரை பார்ப்பதற்கு முன்பும் உங்களுக்கு எப்படி ரஜினி மகளை பார்த்தா ரஜினி தானே முதல் ஞாபகம் வர்றாரு. அந்த மாதிரி கடவுளுடைய மகள் கிட்ட, கடவுளுடைய மகன் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த அந்த ஒரு மரியாதை இருக்கும். அப்ப எப்படி நீங்க பாவம் பண்ணுவீங்க? உங்க வார்த்தையில எப்படி மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடியது நடக்கும்? சோ இதுக்கு நீங்க அங்க போக தேவையில்லை, எங்கேயுமே போக தேவை. வீட்டுல இருந்தபடி இறைவனை அடையிறது இல்லை, அவர் வந்துட்டார். அவர் சொல்றதை நீங்க கேட்டு உங்க குணத்தை மாத்திக்கிட்டா போதும். சோ உண்மையிலே அப்ப நைட் ஃபுல்லா கண்ணு முடிச்சிட்டு இருப்பாங்க வைகுண்ட ஏகாதசிக்கு. இங்க இந்த கண்ணு தூங்காம பாத்துக்கணும். 3வது கண், அதாவது ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஆத்மாவை பார்க்கறது. உடலை பார்த்தீங்கன்னா தூங்கிட்டீங்கன்னு. அதான் சங்கருடைய கண்ணு, அந்த சிவன் சொல்றாங்க இல்லையா, கழுத்துல பாம்பு போட்டிருக்காரு, பாதி திறந்து பாதி மூடிய நிலையில இருக்கும். இந்த கண்ணும் பாதி திறந்து பாதி மூடிய நிலையில இருக்கும். அப்ப இந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூடுது, அந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது. சோ பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேட்காமல் இருக்குது. சோ அந்த இறைவனுடைய ஞானத்தை நீங்க கேட்டு பாருங்க. முரளி பிரம்மகுமாரி சென்டர்ல முழுக்க முழுக்க இலவசமா கிடைக்குது. இதுல கொடுமை என்னன்னா, இந்த பிரம்மகுமாரிகளுக்கு எதிராக ஒரு சகோதரி வந்து இந்த ஆந்திரா தெலுங்கானால ரொம்ப பயங்கரமா பேசி, இது இந்து மதத்திற்கு விரோதமானது. என்னது நாராயணனா நீங்க இருந்தீங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். அந்த ஞானத்தை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணது. இப்ப ஏன்னா அது பக்தி முடிஞ்சிருச்சு. விடியணும்ல ஒரு நாள், அது இரவு. பக்தின்றது இரவு. அதனாலதான் சிவன் வர நேரத்தை ராத்திரி, சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். விடியறதுதான் சொர்க்கம். ஞான சூரியன் சிவத்தந்தை வந்துட்டார். ஞானத்தை கேட்டு இப்ப உயிரோட்டமாக அந்த தேவதையாக நீங்க வரப்போறீங்க. இப்ப அந்த சகோதரியை கூப்பிட்டு யார் நாராயணன்னா தெரியுமா உங்களுக்கு? நாராயணன் எப்ப பிறந்தாருன்னா தெரியுமா? சிவன் எப்ப பிறந்தாரு, எங்க இருக்கிறாரு, ஏதாவது தெரியுமா?
அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் நாடகத்துல பதிவாயிருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்க அதான் பண்ண போறாங்க. சோ இனியாவது அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் வந்தது மட்டும் இல்ல, போற நேரம் நெருங்கிடுச்சு. அட்லீஸ்ட் இப்பயாவது அவர் கைய புடிங்க. இல்லாட்டினா நஷ்டம் உங்களுக்கு தான். இப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு கல்பத்திலும். ஏன்னா நடந்ததே தான் நடக்கும். அப்பயும் இதே மாதிரியே விட்டுருவேன். இப்படி கடவுள் வந்ததே தெரியல பாருங்க யாருக்கும். அதான் பைபிள்ல நான் திருடன் மாதிரி மணமகன் ரூபத்தில் வருவேன். எந்த மணமகள்கள் எல்லாம் எனக்காக கண் விழித்திருக்கிறார்களோ அவர்களை மட்டும் அழைச்சிட்டு போவேன். லேட்டா வரவங்க வர்றதுக்குள்ள சொர்க்கத்தின் கதவு மூடிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு. சோ இந்த கலியுகத்தின் இரவில் ஒரு வினாடி விடாமல் அந்த இறைவன் நினைவுல நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த சொர்க்கத்தில் தூய்மையாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல என்னென்னலாம் பித்து புடுங்கல் இருக்குதோ அது எதுவும் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போறீங்க. இங்க உங்க மனைவி டார்ச்சர் பண்றா, கணவன் டார்ச்சர் பண்றான்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு கல்யாணம் பண்ணா மட்டும் அதுவும் இதே அரக்கன் தான். வேற ஒரு ரூபத்துல வேற ஒரு அரக்கன். சொர்க்கத்தில் தான் தேவதை இருப்பான். சோ அதுக்கு முயற்சி பண்ணணும்னா இறைவனை மட்டும் பிடிங்க. மனிதர்களுக்கு உங்களுடைய என்ன உறவோ அந்த கடமையை மட்டும் செய்யுங்க. கடவுளின் வழிப்படி தூய்மையாக. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Thank you, brother. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி.